சிவாய நமக ஓம் நம சிவாய சிவாய நமக ஓம் நம சிவாய சிவாய நமக ஹர 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 சிவாய நமக ஹர 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 சிவாய நமக ஜெய 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 சிவாய நமக ஜெய 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 சிவாய நமக சிவ 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 சிவாய நமக சிவ 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 சிவாய நமக சிவாணி நமக சிவாய நமக சிவாணி நமக சிவாய நமக பவாய பவாய சிவாய நமக பவாய பவாய சிவாய நமக பவானி நமக சிவானி நமக பவானி நமக சிவாய நமக ஓம் நம சிவாய சிவாய நமக ஓம் நம சிவாய சிவாய நமக ஹர 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 சிவாய நமக ஹர 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 சிவாய நமக ஹரணே நமக சிவனே நமக ஹரணே நமக சிவனே நமக சிவாய நமக ஹராய நமக சிவாய நமக ஹராய நமக ஓம் நம சிவாய சிவாய நமக ஓம் நம சிவாய சிவாய நமக சங்கர சங்கர சிவாய நமக சங்கர சங்கர சிவாய நமக சங்கராய நமக சிவாய நமக சங்கராய நமக சிவாய நமக ஓம் நம சிவாய சிவாய நமக ஓம் நம சிவாய சிவாய நமக பவ 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 சிவாய நமக பவ 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 சிவாய நமக ஓம் நம சிவாய 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 சிவாய நமக நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய 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 நமோ நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. மகா இறை பிரளய சூட்சமம் நிகழ்ந்தேறி நிற்கும் உயர் மேக ஆற்றல்தனை உயர் மேக ஆன்ம ஆற்றல்தனை உயர் போக ஆற்றலின் மூலம் உயர் யோக ஆற்றலின் மூலம்
அழைத்து நின்றவனே, அழைக்க நின்றவன் வந்தமர்ந்தோம் சித்தனே. ஓம் நமச்சிவாய. சிவாய நமக. உயர் சூட்சமங்கள் நடந்தேறும் பிரபஞ்ச மகாசபையில் உன்னதமாய் பஞ்ச நிலைகளுக்குரிய ஆற்றலை தன் சிரசின் ஆழ்நிலை தவநிலைக்குள் அமிழ்த்தி வைத்து அற்புத சிரசின் மூலமாக ஒவ்வொரு பஞ்சபூத நிலைகளையும் உலகிற்கு ஆதியினை சூட்சம நூலாக பறைசாற்றும் சித்தனே, பஞ்ச நிலைகளின் வடிவமாய் வந்தமர்ந்தோம். ஓம் நமச்சிவாய. உன்னோடு இருக்கும் உயர்ந்தவ ஆற்றல், உனக்குள் இருக்கும் உயர் சிவ ஆற்றல், அவ்வாற்றலின் வடிவம் எது என்று தேடி அலைகின்ற சீடர்களின் நடுவே சிவமகா நிலையாக வந்தமர்ந்தோம் சிவம். ஓம் நமச்சிவாய. உயர் தேகமதில் உன்னத பஞ்சபூதங்கள் உள்ளடக்கிய தேகமதில் குறை காணும் பொழுது அக்குறை நிலையை வேறறுக்கின்ற சிவமகா வாழை சித்த நிலையாக சீடனவன் சரீரமதிலே உன் ஆற்றலாய் வந்தமர்ந்தோம் சிவம். ஓம் நமச்சிவாய. அடுக்கடுக்கான விடுக்கு நிலை நூல் அடிச்சுவடி வார்த்தைகள் அது, அடுக்கடுக்காய் நூலின் அரிச்சுவடி வார்த்தைகள் அது. எண்ணில் அடங்கா பஞ்சபூத நிலைகள் பல்வேறு நிலைகளாக பிரித்து ஆளுகின்ற தன்மைகளை உனக்குள் இருந்து பெறுகின்ற அருள் ஆதி இறை வண்ணமாய் அவன் எண்ணங்கள் உதித்தல அவ் எண்ணத்திற்குள் இருந்து உன் ஆற்றல் கொண்ட தவம் நூலாக வெளிவந்து நிற்கின்றது சித்தனே சிவம் என்று. ஓம் நமச்சிவாய. அந்நிலை வடிவம் தாங்கிய சீடர்களின் நடுவே சிவகூரை தலமதில் வாசி பெருநாள் கண்டவனாய் அப்பூஜை கொண்டவனாய் வந்தவர்ந்தோம் சிவம். ஓம் நமச்சிவாய. காணகம் காணாத தவநிலைதனை காணும் அகந்தனில் கண்டவனே, அகந்தனில் அகத்தியனுக்கு அமைத்த குடிதனிலே யாம் சிவம் கண்ட தவத்திற்குள் ஆழ்நிலை தவ ஆற்றல் பெற்றவனே, அவ்வ ஆற்றலினை பகிர்ந்தவன் வந்து அமர்ந்திருக்கின்றோம். ஓம் நமச்சிவாய என்று கூறுகின்ற நிலையதில் உனக்குள் இருந்து பகிர்கின்ற ஆதியினை சூட்சம நூலில் இருந்து உலகிற்கு பறைசாற்றும் மறை கடந்த நிலை, அது மறை கடந்த நிலையாய் உன் உரைக்குள் இருந்து வெளிவருகின்ற அற்புதமான ஆற்றல், அது மறைகள் கடந்த நிலையாக அதனுள் இல்லாத வார்த்தைகள் பிரயோகமிட்டு வருகின்ற ஆதிரை சூட்சம நூல் வார்த்தைகளாக வெளிவருகின்ற பொழுது அவ்வடிவமாய் வந்தவர்ந்தோம் சிவம். ஓம் நமச்சிவாய. கையில் ஏந்திய ஆயுதம் எது, கையில் ஏந்திய ஆயுதம் எது, அவ்வாயுதம் கையில் இல்லை, சரீரமே ஆயுதமாக மாற்றப்பட்டு நிற்கின்ற பிரபஞ்ச மகாசபையில் ஆயுதத்தின் வடிவமாய் வந்தவர்ந்தோம் சிவம். ஓம் நமச்சிவாய. நாவிலிருந்து உதிக்கும் அற்புத உபதேச உரைகள், அருள் நாவிலிருந்து உதிக்கும் அற்புத உபதேச உரைகள் சீடர்களின் நாவிற்குள் சென்று ஆதியினை சூட்சம நாடியாக அது விழித்தெழுகின்ற வேலைகளிலே கிளர்த்தெழுகின்ற அற்புத உபதேசங்கள் விண்ணும் மண்ணும் பிளந்து நிற்கின்றன. அவ்வாறு நிற்கின்ற இடை நிலைகளில் வந்தவர்ந்தோம் சிவம் சித்தனே. ஓம் நமச்சிவாய. அழைக்கின்றவன் சிவம், அழைத்து வந்து அமர வைக்கப்படுபவன் சிவம், முன் அமர்ந்தோர்கள் சிவம் என்று நீ உரைக்கின்ற வேளையில் ஆதியினை சூட்சம நூலுக்குரிய வேலை என்ன, அவ்வேளை அழைத்த கணம் அப்பணி ஆற்றிக் கொண்டிருக்கின்றது சித்தனே என்று உரைக்கின்றோம். ஓம் நமச்சிவாய. அழைப்பது ஒரு வேளை, அழைப்பது ஒரு வேளை, வந்து அமர்ந்து நிற்பது மறுவேளை என்று உரைக்கின்றோம். ஓம் நமச்சிவாய. காணும் தடமெல்லாம் நிற்கும் தடமெல்லாம் உரைக்கும் உரையெல்லாம் சிவ தடமாக சிவ பேருரையாக மாறி நிற்கின்ற ஆதியிரை சூட்சமத்தை ஆழ்நிலை தவத்தின் மூலமாக பெற்றவனே, நீ நிற்கும் தடம் பிரபஞ்ச மகாசபையாக மாறி நிற்கின்றது என்று வாழ்த்துகின்றோம். ஓம் நமச்சிவாய. உரைக்கும் உரை ஆதியிரை சூட்சம நூல்மறை நிலைகளாக மாறி நிற்கின்றது என்று உரைக்கின்றோம் சிவம். ஓம் நமச்சிவாய. அற்புத தத்துவங்கள் எது, ஞானம் எது, ஆன்மீக நிலை எது என்னும் ஆற்றலை தேடி அலைகின்ற மானிடர் நடுவே நாடி வாருங்கள், நாடிக்குள்ளிருந்து உங்களை நாடுகின்றது ஞானம் என்று கூக்குரலிட்டு அழைக்கின்ற சித்தர்களின் நடுவில் அமர்ந்திருக்கும் சிவமகா வாழை சித்தனே, உன் அருகில் வந்தமர்ந்தோம் சிவம். ஓம் நமச்சிவாய. அருகாமையில் தவம் கட்ட சிவம், அருகில் வளர்ந்து நிற்கின்ற கன்னிமூல ஆடிமுகன் நெற்று சுழுமுனையில் வந்தமர்ந்திருக்கின்றோம் சிவம். ஓம் நமச்சிவாய என்று கூறுவதில் அகமகிழ்வு அடைகின்றோம்.
அகத்தியனுக்குள்ளிருக்கும் மகிழ்வின் நிலை என்ன, அகத்தியனை சுற்றி இருக்கும் 18 சித்தர்களின் மகிழ்வின் நிலை என்ன, அந்த நிலைகளை எல்லாம் கடந்து நிற்கின்ற சிவ மகிழ்வினை நீ காண்கின்றாய். ஓம் நமச்சிவாய. புன்னகை பூக்கின்றது பிரபஞ்சம், புன்னகை மலர்களை சொரிகின்றது பிரபஞ்சம், நீ சொரிந்த மலர்களின் நடுவே பிரபஞ்சம் வந்து அமர்ந்திருக்கின்றோம். ஓம் நமச்சிவாய. அற்புதமாய் உன் கரமதில் இருந்து தெளிக்கப்பட்ட அருள் மலர் வண்ண நிலைகளுக்கிடையே சித்த கணங்கள் எல்லாம் பூப்புள்ளிட்டு குதூகலித்து வந்து அமர்ந்திருக்கின்றன. உன் அருகாமையில் சிவப்புரை தலத்தில் ஆதிரை சுற்றமன் நூலில் சித்தனது அருகில் என்று கூறுகின்றன. ஓம் நமச்சிவாய. வாசி பெருநாளில் ஜோதி நிலைதனை உலகிற்கு பறைசாற்றுபவனே, அருள் ஞான ஜோதியை உலகிற்கு பறைசாற்றுவனே, உன் நெற்றி சுழுமுனையில் இருந்து வந்த சிவம் சுழுமுனை காண்கின்றோம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சிவ 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 சங்கர சங்கர சிவாய சிவாய ஹர 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 சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சிவாய நமக நமச்சிவாய. அச்சுழுமுனை ஜோதிதனிலிருந்து பெறுகின்ற பேராற்றல் காண்பதற்கு லிங்க வடிவமாய், தோற்றத்தில் ஆணைமுகன் அருள் வடிவமாய், அற்புத திருமுருகனுடைய ஞான வடிவமாய், பரந்தாமனுடைய அவதார வடிவமாய், சிவமகா வாழை சித்தன் என்னும் பிரபஞ்ச வடிவமாய் நிற்கும் சுழுமுனையை கண்டோம். சிவம் சித்தனே. ஓம் நமச்சிவாய. யாம் வழங்கிய தலமாயுது, யாம் பிறப்பெடுத்த தடமாயுது, என்னிலிருந்து மாற்று நிலை கொண்டு அகத்தியன் மாற்றி வந்தமர்ந்த தடமாய் இது அல்ல, ஒரு கைலாய தடத்தை கண்டோம். சிவம் இங்கு அமரும் தடம் எல்லாம் கைலாயமாக மாறிக்கொண்டிருக்கின்றது என்று உரைக்கின்றோம். ஓம் நமச்சிவாய. ஒரு சிவம் அமர்ந்தால் அது கைலாயம், பல சிவம் அமர்ந்தால் அது என்ன தலமாக இருக்க முடியும்? அதுவே பிரபஞ்ச மகாசபை தலமாக இருக்க முடியும் என்று கூறுகின்றோம். ஓம் நமச்சிவாய. அமர்ந்தோர் யாவரும் சிவமாக, அமர்ந்திருக்கும் சீடர்கள் முன்னமர் நிலை கொண்டவன் சிவமகா வாழை சித்தமாக, உடன் அமர்ந்திருக்கின்ற பிரத்யேக நிலை கொண்ட சீடர்கள் அகத்தியனாக, 18 சித்தர்களாக, பஞ்சபூதங்களின் வடிவமாக தாங்கி நிற்கின்ற அற்புத ஆற்றல்தனை பறைசாற்றுபவனே சிவமே, சிவமகா வாழை சித்தனே. சச்சங்க பெருவிழா வெற்றி நிலை கொண்டு பயணிக்கையாம் நல்லாசிரியர். ஓம் நமச்சிவாய. ஓராற்றல் ஈராற்றல் அல்ல, உன்னத பரிவார பேராற்றல்கள் எல்லாம் படையெடுத்து சென்று கொண்டிருக்கின்ற அற்புதமான சச்சங்க பெருவிழா வெற்றி நிலை நோக்கி செல்வதற்குரிய ஆசிகளை சிவம் வழங்கி நிற்கிறது. ஓம் நமச்சிவாய. ஊருலகம் காணும் பேருலகம் ஆளும் அற்புத நிலை கொண்ட சச்சங்கம் அது என்று உரைக்கின்றோம். ஓம் நமச்சிவாய. ஊருலகம் காணும் சச்சங்கம் அது ஈரே உலகம் ஆளும் சச்சங்கம் என்று வாழ்த்துகின்றோம். ஓம் நமச்சிவாய. உன்னத நிலை கொண்டு நெய்வேத்திய நிலைகளுக்கிடையே வைத்த அற்புத நிலைகள் அத்துணை பூஜை நிலைகளையும் ஒரு சாராம்ச நிலைக்குள் கொண்டு வந்து அமர வைத்திருக்கின்ற அற்புதமான ஆற்றல் பெற்றவனே யாம் மகாவிஷ்ணுவுக்கு நல்லாசி வழங்கி வருகின்றோம். ஓம் நமோ நாராயணாய. ஓர் உயர் கணமாய் விளங்கும் அற்புத உயர் கணத்தின் நடுவே வந்தமர்ந்திருக்கின்ற ஆற்றல் கொண்ட அறுபடை தலைவனாக உமக்கு நல்ல ஆசிகள் வழங்குகின்றோம். ஓம் சரவண பவாய. ஒன்றல்ல இரண்டல்ல அத்துணை படைகளின் நிலை கொண்டு அழைத்து வந்து அமர வைத்திருக்கின்ற ஆற்றல் பெற்ற அருள் பூஜை கண்டவனே, பொன்னம்பல மகா தேவனவன் நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற வாசி பெருநாள் பூஜை இணையோடு அற்புத பரந்தாமனவன் ஆசி வழங்கும் ஏகாதசி பெருநாள் திதியோடு ஏற்றம் கொண்ட சக்தி நாள் உள்ளடக்கிய அற்புத ஆற்றல் கொண்ட அறுவடை ஆற்றலாக வந்து அமர்ந்திருக்கின்றோம். திருமுருகன் முகனே போற்றி போற்றி. அருள் சிவ பார்வதியும் திருமண கோலம் காண்கின்ற பொழுது எழுந்த அகமகிழ்வினுடைய அற்புதமான நிலை குறைவதற்கு முன்பாக அகத்தியனுக்கு மகிழ்வளித்த சபை நோக்கி வந்து அமர்ந்திருக்கின்ற அற்புத திருமுருக சேலைகள் எல்லாம் சூர சம்கார நிலை நோக்கி பயணிக்கின்றன. சித்தனே சச்சங்க பெருவிழாவை என்று யாம் உரைக்கின்றோம். சரவண ஜோதியே நமோ நமக. அற்புதமாய் சம்கார நிகழ்வு நிகழ்த்தி வேறெடுத்த இரு நிலைகளை ஒரு நிலைகளாக தன் உடைமைகளாக மாற்றி அமைந்திருக்கின்ற அற்புத ஆற்றல் பெற்ற திருமுருகனின் திருவடி தொட்டு வணங்கி யார் விஸ்வாமித்திரன் வந்தமர்ந்திருக்கின்றோம். விஸ்வமித்ர மகரிஷியே நமோ நமக. பெருவிழா நிலைகளை ஏற்று நிகழ்த்தும் யார் பாம்பாட்டி சித்தன் இணையோடு சச்சங்க பெருவிழா வெற்றி நிலை அடைய உமக்கு யார் நல்ல ஆட்சி வழங்குகின்றோம். விஸ்வமித்ர மகரிஷியே நமோ நமக. சிவமகா வாழை சித்தன் என்னும் அருள் சூழ்
படை தலைவனாக விளங்கும் அற்புத ஆற்றல் பெற்ற அவன் கரத்தில் இருக்கும் ஆதிரை சுற்றவர் நூல் என்னும் செங்கோல் சுழன்று வருகின்றது. சம்ஹார நாயகனின் ஆயுதங்களுக்கு மேல் என்று கூறுகின்றோம். விஸ்வாமித்ர மகரிஷியே நமோ நமக. அருள் கொடை வழங்கும் கர்ண நிலை கொண்ட அற்புத கடமதிலே அருள் கொடை வழங்கும் கர்ண நிலை கொண்ட குருட்சேத்திர போர் கண்ட ஒரு தினமதிலே இறுதி நாள் ஆற்றல் பெற்ற அற்புத நிலை கொண்ட தளமதிலே இறுதி நாள் நிலை பெற்ற ஆற்றல் கொண்ட தளமதிலே வெற்றி நிர்ணயிக்கப்பட்ட அந்நாள் சச்சங்க பெருவிழாவின் பொன்னாள் என்று யாம் வாழ்த்துகின்றோம். விஸ்வாமித்ர மகரிஷியே நமோ நமக. தர்மம் புடைசூழ சச்சங்கம் நிகழவிருக்கின்றது சித்தனி. தர்மங்கள் புடைசூழ அன்றைய நாள் சச்சங்கம் நிகழவிருக்கின்றது என்று வாழ்த்துகின்றோம். விஸ்வாமித்ர மகரிஷியே நமோ நமக. அற்புத நிலையாய் இத்துணை நிலையையும் மகிழ்வோடு பிரம்மாண்ட நாயகனின் நிலையோடு அறுமுக பெருமானின் நிலையோடு மகாவிஷ்ணு என்னும் அவதார புருஷனுடைய நிலையோடு வந்தமர் ஆசி கிடைத்த சித்தனே, ஆசிகள் பெற்ற சித்தனே, உன்னை பெற்ற சித்தன் வந்தவர். ஓம் அகதீசாய நமக. மகிழ்ந்தோம் மகிழ்ந்தோம் மகிழ்ந்து கொண்டே இருக்கின்றோம். தென்பொதிகை தல அடிவார நிலையில் தவம் கண்ட யாம் சுவடிகளில் சுவடிகளில் சுவடுமாறா பரிகார நிலைகளின் சுவடுமாறா ஆகம நிலைகளின் சுவடுமாறா ஆற்றலது குறையா வேலைதனிலே சுவடியாய் மாறி நிற்பவனே, சுவடிக்கு சுவடி வழங்குபவனே வாழ்த்துகின்றோம். சுவடியாய் மாறி சுவடிக்குள் மாறி மலை மொழியும் ஆகம நிலைகளை நீர் ஏற்றிய அற்புத ஆகம நிலைக்குள் இருந்த அகத்தியன் யார் மகிழ்ந்தோம். மகிழ்வில் இருந்து நீரார் நிலைதனில் வந்தமர் சபைதனிலே அத்துணை ஆற்றலையும் உனக்குள் புதைத்து வைத்து உலகோர்க்கு பறைசாற்றும் ஆதிரை சூட்சம நூலாய் உன்னை வடித்தெடுத்து பார்த்தெடுத்த சிவத்தின் திருவடியில் இருந்து பிரபஞ்சம் பிரபஞ்சம் கண்ணீர் வடிய பிரபஞ்சம் கண்ணீர் மல்க அவை அனைத்தும் பாவ சாவ விமோசன நிலைகள் வழங்கும் ஆற்றல் பெற்ற சிவமகா வாழை சித்தனின் தவ பேராற்றல் கொண்ட புனித கங்கா நதியே என்று செல்கின்றது. உன் கண் நீர்கள் செல்கின்றது எங்கே? புனித கங்கா நதி நீரோடு கலக்கின்றது. புண்ணியங்களோடு புண்ணியங்கள் கலக்கின்றன சித்தன். அவ்வாறு புண்ணிய சபை நோக்கி வந்து கடந்து நிற்கின்ற சீடர்களே, உள்ளுக்குள் இழந்து நில்லுங்கள். அனைத்தையும் உள்ளுக்குள் சூட்சமமாய் இழந்து நில்லுங்கள். கடந்து நிற்கலாம் சித்தனோடு. ஓம் அகதீசாய நமக. சச்சங்க பெருவிழா நெருங்குகின்ற காலம் வரை அகத்தியன் சச்சங்கத்தில் உரையாடுவது இன்றைய பூஜையில் இது இறுதி நாள். மற்றைய பூஜை நிலைகளில் சச்சங்க பெருவிழாக்கள் அல்ல. சித்தனுக்குள் அமர்ந்திருப்போம், சூட்சமமாய் உபதேசங்கள் வழங்குவோம். சச்சங்க பெருவிழாவில் அகத்திய சீற்றத்தை காண வேண்டுமா? அன்றைய சச்சங்க நாள் வரை அற்புதமாய் சிவசபையை சிரசில் ஏந்தி நெற்றி சுழுமுனையில் சித்தனை ஏந்தி இரு கரத்திலும் தர்ம நிலைகளை ஏந்தி எவரையும் அசைவாடாது, எவருக்கும் மாற்று நிலை வேற்று நிலை கற்றுத்தராது, மாற்று நிலைகளுக்குள் செல்லாது ஒரு உன்னத விரத நிலை போல கடைபிடிக்க பரந்தாமன் கட்டளையிட்டது போல் துணிந்து நின்று அறிந்து நின்று தெரிந்து நின்று பிரபஞ்ச மகா சபையினுடைய ஆசானோடு நின்று வாருங்கள் சச்சங்கத்திற்கு. அன்று காணலாம் விஸ்வரூப தோற்றத்தை, அகத்தியனையும் சிவமகா வாழை சித்தரையும் சிவத்தையும் பரந்தாமனையும் அஷ்டதி பாலகர்கள் கஜங்கள் நாகங்கள் யாவற்றையும் ஒன்றாக காண்கின்ற அற்புத ஆற்றல் திருமுருக பெருமானுடைய உபதேச நிலைக்குள் காணலாம் என்று வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அற்புதங்கள் அன்றைய நாள் நிறைவேற இருக்கின்றன. அவரவர் உணர்நிலைக்குள் உயர்நிலை கொண்டு உணர்நிலை கொண்டு உயர்நிலையாய் கடந்து வருகின்ற பொழுது தடைகளை உடைக்கும் ஆற்றலை வழங்கி இருக்கின்றோம். அகத்தியன் ஒவ்வொரு சீடர்களுக்கும் தடைகளை தகர்த்தெறிந்து சச்சங்க விழா நோக்கி வாருங்கள். அகத்தியன் உரையாடுவது இன்றொரு நாள் இறுதி. அன்றைய நாள் சச்சங்க பெருவிழாவில் அகத்தியன் சீற்றத்தை அற்புத தென்பொதிகை மலையின் சீற்றத்தை காணலாம் சித்தன் வடிவில் என்று உரைக்கின்றோம். ஓம் நம சிவாய அகதீசாய நமக. இறைவன் உரையாடும் தலம், இறைவன் விளையாடும் தலம், இறை திருவிளையாடல்கள் நடந்தேறும் தலம். அது எங்கு?
நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்கின்ற வினாவிற்கு ஒரு தடம் அது பிரபஞ்ச மகாசபை தடம் என்று கூறுகின்றார்கள் சித்தர்கள், தேவர்கள், ஞானியர்கள் அனைவரும். அகத்தியன் கூறுகின்றோம் சித்தனுக்குள் என்று சித்தன் கூறுகின்றான், அகத்தியனுக்குள் என்று சிவம் கூறுகின்றான், அகத்தியனுக்குள் என்று எவருக்குள் என்பதற்கு விடை அன்றைய நாள் பகிரப்படும் சச்சங்கத்தில் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. சிவமகா வாளை சித்தன் என்னும் பேராற்றலை நெற்றி சுழுமுனையில் தாங்கி நின்று தவம் புரியுங்கள். பிரம்ம முகூர்த்த நாளிகை தவற விடாது. எப்பொழுதெல்லாம் கால அவகாச நிலைகள் கிடைக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் நாம வழிகளை உரையுங்கள். அகத்தியன் நாமம் உள்ளிருக்கும் சிவமகா வாளை சித்தன் நாமத்தை மட்டும் உச்சரித்து சச்சங்க பெருகா நோக்கி வாருங்கள். அன்று சிவமகா வாளை சித்தனின் நெற்றி சுழுமுனையில் உங்களை காணலாம் என்று கூறுகின்றோம். அகத்தியன் ஓம் அகதீசாய நமக. இன்றிலிருந்து உரைக்கின்றோம். அகத்திய நாமத்தை உள்ளுக்குள் வைத்து சிவமகா வாளை சித்தன் நாமத்தை மட்டும் உச்சரித்து நெற்றி சுழுமுனையில் அவனை அமர வைத்து சச்சங்க பெருவிழா நோக்கி வாருங்கள், காணலாம் உங்களை சுழுமுனையில் என்று வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அற்புதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தலம், அதிசயங்கள் இனி நடைபெறும் தலம். அன்றைய சச்சங்க பெருவிழாவிலே உள் நுழைகின்ற ஒவ்வொருவரும் திரு கைலாய பீடத்திற்குள் நுழைகின்ற அமர்கின்ற ஆற்றலினை, வடிவத்தை, தன்மையை, ஞானத்தை பெறுகின்றான் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. எதற்காக சித்தர்களும் தேவர்களும் இத்தகைய சிவகூரை தலத்திற்குள் இருந்து கூக்குரலிடுகின்றார்கள்? ஏனெனில் சிவத்தை காண்பதற்காக, சிவத்தை அறிவதற்காக, சிவத்தை தெரிவதற்காக, சிவத்தை தெரிவதற்காக ஆங்காங்கு அழைத்து திரிகின்ற இத்தகைய பூவுலகில் சிவம் அழைக்கின்றது, யாம் இங்கிருக்கின்றோம் வாருங்கள் என்று. இங்கிருந்து அழைக்கின்றது சிவம் என்கின்ற நிலைதனை உலகிற்கு பறைசாற்றும் அற்புத சச்சங்க பெருவிழா அது என்று கூறுகிறோம். ஓம் அகதீசாய நமக. உள்ளுக்குள் நிற்பது எது? உள்ளுக்குள் இருந்து உரையாடுவது எது? உள்ளுக்குள் விளையாடுவது எது? எதனால் அது விளையாடிக் கொண்டிருக்கின்றது என்கின்ற தத்துவத்தை உணர்த்துகின்றான் சித்தன். ஒவ்வொரு நொடி பொழுதும் அவன் திருவாய் விலையில் இருந்து வருகின்ற ஆதிகை சூட்சம நூலின் வடிவத்தின் மூலமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவ்வாறு ஏற்றுக்கொள்கின்ற பொழுது ஏற்றம் என்பது நிச்சயம் பூவுலகில் என்று அகத்தியன் பார்த்து. சிவமகா வாளை சித்தன், சிவமகா வாளை சித்தன், சிவமகா வாளை சித்தன் என்கின்ற நாமத்தை மட்டும் உச்சரித்து இன்றிலிருந்து இச்சச்சங்க திருவிழாவில் இருந்து உரையாடி இறை விளையாடி வாருங்கள். உள்ளுக்குள் இறை அமர்த்தி விளையாடி வாருங்கள். தவம் கண்டு கால நிலைகள் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் நாமத்தை மறவாது உரையுங்கள். உள்ளுக்குள் அற்புதமாய் உரைக்க உள்ளுக்குள் அகத்திய நாமம் நீரிட்டு கிளம்பும் என்று கூறுகின்றோம். அன்றைய நாள் சச்சங்க பெருவிழாவில் அனைவரும் அகத்தியன் வேண்டுகோள் விடுக்கின்றோம். அற்புதமாய் என் நிற உடையணிந்து, என் பொன்னிற உடையணிந்து அற்புதமாக வாருங்கள் சச்சங்க பெருவிழா. ஆடவரும் பெண்டிரும் ஏற்றம் கொண்டு காவி நிற உடையணிந்து, என் வண்ண உடையணிந்து, என் எண்ண உடையணிந்து, என் எண்ண உடையணிந்து வாருங்கள். சச்சங்க பெருவிழாவை அரங்கம் நிறைய காண்கின்ற பொழுது அகத்தியனுக்கு மகிழ்வு. எங்கு நோக்கினும் சிவமாக காட்சியளிக்கின்ற அற்புத தோற்றம் புனைய வேண்டும் என்று அகத்தியன் வேண்டுகோள் விடுக்கின்றோம். மகிழ்ந்திருக்கின்றோம் சித்தனே, உன் சிவபுரை தலத்தில், உன் சபையில், உன் சித்தர் பீடமதில் ஏற்று நிற்கின்ற சீடர்கள் உன்னை வணங்கி வாழ்த்தி, உன் திருவடி தொட்டு வாழ்த்துகின்ற சித்தர்கள் சீடர்கள் யாவரையும் கண்டு மகிழ்ந்திருக்கின்றோம். அன்றைய நாள் என் நாள் என்று கூறுகின்றோம். அன்றைய சச்சங்க பெருநாள் அது என் நாள் என்று கூறுகின்றோம். என் நாள் என்று கூறுகின்ற அந்நாள் அது ஞானத்தின் பொன்னாள் என்று அகத்தியன் வாழ்த்துகிறார். ஞான நிலை என்பது என்ன? பல்வேறு வேத ஆகமங்கள், மறை நூல்கள், அத்துணை சாஸ்திர சம்பிரதாய நிலைகளையும் கற்றறிந்து கொள்வதா ஞானம் அல்ல. உனக்குள் இருப்பதை
அறிகின்ற பொழுது, நீ அறிகின்ற பொழுது அறியாத நிலைகள் எல்லாம் உனக்குள் வந்து தஞ்சடையும் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு தஞ்சம் அடைகின்ற ஞானத்தில் பொன்னாளாய் அந்நாள் விழுரும் சிவமகா வாழை சித்தன் என்னும் பேராற்றலை உலகிற்கு பறைசாற்ற அகத்தியன் எடுத்த நாட்களின் பொன்னாள் அது என்று வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஜீவ ஏடுகளின் மூலமாக அகத்தியன் தோண்டிய, அகத்தியன் வேண்டிய, அகத்தியன் உள்ளிருந்து ஆர்ப்பரித்த அற்புதமான நிலை எங்காவது ஜீவ ஏடுகளை பிரிக்கின்ற ஒருவன், அதன் முன் அமர்கின்ற ஒருவன் எத்துணை முறை அமருகின்றான், எத்துணை முறை அதனை வினவுகின்றான், அவன் மாநில நிலையிலிருந்து மாறுபட்டு நிற்கின்றானா என்று அகத்தியன் ஒவ்வொரு 7 எழுத்துக்களிலும் உற்று நோக்கி பார்க்கின்ற பொழுது என் கண் பூத்ததுதான் மிச்சம். ஒரு மாநிலனாவது என் பின்னால் வரமாட்டானோ, இகலோகத்தில் இருக்கும் மாநிலன் எவனாவது என் பின்னால் சூட்சமமாக வரமாட்டானோ, இயல்பு நிலையில் அல்ல, சூட்சமத்தில் வர இயலாத மாநிலர் நடுவே யாம் அழைக்காத ஒருவன் வந்தான், அழைக்காமல் வந்தான், அழைக்காத ஜீவ ஏடுகளின் மூலமாக யாம் அழைக்காத ஒருவன் என்னை தேடி வந்தான். அப்பொழுதுதான் கண்டோம் அகத்தியனுக்கு கூட ஆசை அகற்றப்பட்டால்தான் அதுவும் கூட நிறைவேறுமோ என்ற நிலைகளை உன் வருகையின் மூலமாக புரிந்து கொண்டோம் சித்தனே அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. மாநில நிலைக்குள் ஒரு சித்தத்தை புகுத்த இயலுமோ என்று யாம் தேடி அலைந்த அவா எப்பொழுது நின்றதோ அத்தகைய ஆசை நின்ற பொழுது சித்தனவன் தேடி வந்தான் எம்மை என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய வாறு தேடி வந்து நாடி வந்தவனை யாம் ஒன்றும் கூறவில்லை, உண்மையை மட்டும் கூறினேன். இதுபோல் சித்தனவன் எப்படி உண்மையை உரைக்கின்றானோ அதுபோல் உண்மையை மட்டும் கூறினேன். அவன் மெய் என் மெய்யோடு கலந்து விட்டது என்று வாழ்த்துகின்றோம். அவ்வாறு மெய் உணர்வால் மெய்யோடு கலந்த ஒரு மெய்ஞான தத்துவ ஞானியை சிவமகா வாழை சித்தனாக உருவகப்படுத்தி சிவமகா வாழை சித்தன் என்னும் பேராற்றலுக்குள் அவனை நவமிருக்க வைத்து அற்புத நிலை கொண்ட ஆற்றல்தனை சித்தத்தை ஒரு மாநிலனுக்குள் புகுத்தி உலகை யுகத்தை மாற்ற இயலுமோ என்ற சவாலில் ஜெயித்த அந்நாள் பொன்னாள் என்று சச்சங்க நாளினை அகத்தியன் கொண்டாடுகின்ற நாள் என்று ஒவ்வொரு அவதாரங்களை ஆற்றலை சித்தனை நோக்கி பிரயோகிக்கின்ற பொழுது, ஒவ்வொரு ஆகமத்தினை சித்தனை நோக்கி பிரயோகிக்கின்ற பொழுது அத்துணையும் தன்மேல் விழுந்த சாட்டை அடியாக அதனை ஏற்றுக்கொள்ளாது அகத்தியன் கரமதில் இருக்கும் கமண்டல தீர்த்தமாக ஏற்றுக்கொண்டு என் வழி வந்தவனே உன் வழி வருகின்றோம், யாம் உன் வழி வந்து கொண்டிருக்கின்றோம், செல்லும் தடமெல்லாம் வழிதவறா நிலையில் அகத்தியன் வந்து கொண்டிருக்கின்றோம். இதுதான் சூட்சமம். இறை அழைக்கும் அழைப்பிற்கு ஒன்றாக சென்றால் இறை நீ அழைக்கும் அழைப்பிற்கு உன் பின்னால் பூனை போல் வருவார் என்று வந்து விட்டதா, நிகழ்ந்து விட்டதா? சபையில் எத்துணை ஆற்றல் குடியிருந்து கொண்டிருக்கின்றது, எத்துணை ஆற்றல் தஞ்சமடைந்து கொண்டிருக்கின்றது. அழைத்த கணம் வரமாட்டேன் என்று சிவம் கூட கூற இயலாத நூலில் இருந்து என்று கூறுகின்றோம். எங்கே சிவத்தை அழைத்து பாருங்கள் சித்தனை வைத்து சிவம் வரவில்லை எனில் அகத்தியன் யாம் சச்சங்க பெருவிழாவிற்கு வரவில்லை. அது சூட்சமம், அது இயல்பு நிலைதலில் நடந்தேறுகின்ற அற்புத சூட்சமம் அது என்று கூறுகின்றோம். எப்படி அகத்தியன் அழைத்த அழைப்புக்கு சித்தன் வருகின்ற பொழுது சித்தன் பின்னால் அகத்தியன் செல்கின்றோமோ, நீங்கள் அழைத்த அழைப்பிற்கெல்லாம் சித்தன் வருகின்றான் அல்லவா உங்கள் இல்லம் தேடி என்று கூறுகின்றோம். அழைத்து பாருங்கள், அவனை ஏமாற்றி அழைத்து பாருங்கள். சச்சங்கம் நிகழ்த்தப்பட வேண்டும். ஒரு புண்ணிய நிலைக்காக யுகமாற்ற நிகழ்வு பணிக்காக நீங்கள் வர வேண்டும் என்று அவனை அழைத்து பாருங்கள். பின்னால் என் போல் வருவான் சித்தன் என்று கூறுகிறார். எதை கொண்டும் சித்தத்தை இறைவனை வீழ்த்த இயலாது, அன்பை கொண்டு வீழ்த்தலாம் என்று கூறுகின்றோம். புண்ணியம் என்ற நிறையை கொண்டு வீழ்த்தலாம் சித்தனை என்று கூறுகின்றோம். யுகமாற்ற நிகழ்வு பணி இருக்கின்றது, சித்தனே வாருங்கள் என்று அழைத்து பாருங்கள்.
அகத்தியன் அனுமதி கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் அவன் முன் கால் எடுத்து வைப்பான் என்று கூறுகிறான். ஏனெனில் அவன் புண்ணிய லோகத்திற்குள் பயணிக்கின்ற பொழுது முதல் அடி அது என் அடியாகத்தான் இருக்க வேண்டும். இந்நிலைதான் இச்சபையில் நடந்து கொண்டிருக்கின்றது. குறைக்கின்றான். ஒவ்வொரு பூஜை நிகழ்விலும் அகத்தியன் கூறிய வார்த்தைக்கு மறுவார்த்தை இல்லாது வைக்கின்ற நைவேத்தியத்திலிருந்து வஸ்திர நிறங்களில் உள்ள அத்துணையும் அகத்தியன் கூறிய சுபடுமாறா நிலையில்தான் நடந்தேறிக் கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு பூஜை நிலைகளிலும் என்று உரைக்கின்றான் சித்தன். தற்சமயம் இப்பொழுது அகத்தியன் கூறுகின்றோம், சித்தன் கூறுகின்ற வார்த்தைக்கு மறுவார்த்தை இல்லை பிரபஞ்ச மகாசபையில் என்று அகத்தியன் பார்க்கிறார். ஏனெனில் ஒன்றை ஒன்று எப்பொழுதும் தாழ்த்தியது இல்லை, உயர்த்திதான் வைத்து இச்சபையில் அத்துணை நிலைகளும் நடந்தேறுகின்றது. அதுபோல்தான் சித்தனும் அகத்தியனும் எவ்வாறு ஒன்றாக பயணிக்கின்றாரோ ஆச்சரியமாக இல்லை, அதிசயமாக இல்லை. மதுரன் சித்தர்களின் தலைவன் அந்த பிரம்மாண்ட நாயகன் அழைத்த அழைப்பிற்கு அத்துணை ஆற்றல்களின் ஒட்டுமொத்த பிரம்மாண்ட நிலையாய் தென்பதியை தலம் நோக்கி நின்று சரிசமன் செய்தவன் என்ற ஆற்றல் பெற்றவன், அத்துணை லோகங்களையும் உள்ளடக்கியவன், அத்துணை தோஷங்களுக்கும் பரிகாரம் கூறுகின்றவன், இறைவனுக்கே ஒரு ஆமாவினில் பரிகாரம் கூறுகின்ற அகத்தியனை ஒன்றாக வைத்து ஈடுக்கு ஈடாக அமர்ந்திருக்கின்ற சித்தன். அகத்தியனை ஒன்றாக வைத்து அமர வைத்து அவனுக்குள் இருந்து பல்வேறு வினாக்களுக்கு விடை தேடுகின்ற சித்தனவன் சாதாரண நிலை கொண்டவனா என்பதை யூகித்துக் கொள்ளுங்கள் என்று சிவமகா வாழை சித்தன் என்னும் நாமம், வாழை சித்தன் என்னும் நாமம், கலியுக தேவசித்த சபை என்ற நாமம், பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்ற நாமம் எவர் கொடுத்தது? எவர் கொடுத்த நாமம்? எவரும் வழங்கவில்லை, சித்தன் வழங்கவில்லை, எத்தகைய மாநிலம் வழங்கவில்லை, இறைவன் கொடுத்த நாமம். அது அனைத்து இங்கு மாநிலருக்கு வேலை இல்லை, இறைவன் நடத்துகின்ற சபையில் இறைவனுக்குத்தான் வேலை, இறைவனோடு வேலை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் சீடர்களே. உண்மையில் ஒவ்வொரு பூஜை புனஸ்கார நைவேத்திய தவ நிகழ்வுகளிலும் இங்கு நடமாடி கொண்டிருப்பவர்கள் காவி நிற உடை உடுத்தி சித்தனோடு சீடர்கள் அனைவரும் ஒவ்வொரு சித்த கணங்களை சுமந்துதான், இறை கணங்களை சுமந்துதான் உலா வருகின்றீர்கள் என்று கூறுகின்றோம். அவ்வாறு அந்நிலை கொண்டு உலா வருகின்ற பொழுது உள்ளுக்குள் என்ன இருக்க வேண்டும்? எதுவும் இல்லாத சித்த நாமம் மட்டும் உரைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அற்புதமான காட்சிகள். இவையெல்லாம் காட்சிகள் என்ன, சாதாரண நிலை கொண்டது. சிவத்தின் திருவடியில் அவன் வலது பெருவழியில் இருக்கும் தூசி போல வரும் காட்சிகள் இவையெல்லாம் இன்னும் இருக்கின்றது, ஏராளம். என் பின்னால் வாருங்கள், என் பின்னால் சித்தன் பின்னால் சபை பின்னால் வாருங்கள், காட்டுகின்றோம் 14 லோகங்களில் அரசாட்சி நடைபெறும் தலத்தை ஞானம் என்ற ஒற்றை சொல், பரமானந்த நிலை என்ற பேராற்றல் கொண்ட சொல், சிற்றின்பத்தை களைந்து விட்டு வாருங்கள், பேரின்பத்தில் திளைத்திருக்க வாருங்கள். சித்தனவனுக்கும் சித்தனவன் இல்லாமல் உடை உடமை அனைத்தையும் சுரந்து அற்புதமாய் சித்தனோடு அவன் நினைக்கின்ற காரியம் அதில் தன் சிந்தை செலுத்தி ஆற்றலோடு சிவமகா வாழை சித்தனுடைய புத்திரியாக அற்புதமாய் வளம் வரும் அத்தேவிக்கும் ஆற்றல் கொண்டு சிவபார்வதி வடிவம் கொண்ட அத்தகைய தேவிக்கும் உயர்நிலை கொண்டு இவனே கதி என்று வந்தவர்க்கு ஆற்றலோடு இவன் சீடர்களாக வளம் வரும் பிரபஞ்ச மகா சபையினுடைய செல்வங்களே, அகத்தியன் குழந்தைகளே, சிவத்தின் ஆற்றல்களே, பாருங்கள் சச்சங்கள் பெருவிழா நோக்கி ஆனந்தத்தை பாருங்கள். அகத்தியனோடு இணைந்து அகத்திய ஆனந்தத்தை, சிவமகா வாழை சித்தனுடைய பேர் ஆனந்தத்தை அங்கு பாருங்கள். சிவ திரு நடனத்தை காணுங்கள் என்ற அகத்தியெல்லாம் நல்ல ஆசிகள் வழங்கி ஏற்றம் கொண்ட வாசி பெருநாளில் யாவருக்கும் அகத்தியெல்லாம் கண் மலர்ந்து, என் அருள் கண் மலர்ந்து சிவத்தின் கண்களாக சிவமகா வாழை சித்தன் கண்களாக மாற்றி, எம் கரங்களை அவன் கரங்களாக மாற்றி நல்ல ஆசிகளை வழங்கி மகிழ்ந்தார். ஓம் அகதீசாய நமக, ஓம் அகதீசாய நமக, ஓம் அகதீசாய நமக,
ஓம் அகதீசாய நமக 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 இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம்.